World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நம்ம 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நம்ம 999 கட்டணத்தில் ஃபுட் வெல்னஸ் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதாவது உணவியல் பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் வகுப்புகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பொதுவாக இந்த வகுப்பில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நல்ல ஒரு சத்தான உணவுகளை எடுத்துக்கிறோமா, இல்லை சத்து இல்லாத உணவுகள் எடுத்துக்கிறோமா, நமக்கு உண்மையிலே அந்த உணவுகள் நமக்கு உடம்புக்கு அடாப்ட் ஆகுதா, இல்லை பல பிரச்சனைகளை கொடுக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான உணவு பழக்கங்கள் சூட் ஆகிறதில்ல. பொருத்தமில்லாத உணவு பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதேமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த டயட் முறைகள் வந்து நமக்கு சரியான முறைகளாக இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாருமே ஒரே மாதிரியான டயட் முறையை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த அமைப்புகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஜோதிடத்தையும் கொஞ்சம் கலந்து ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், எப்படிப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் இந்த கிளாஸில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உடல்நிலை. நம்மளுடைய உடல்நிலை எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய உடல்நிலை என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா அதை ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா பால் உணவுகள் வந்து சுத்தமாக ஒத்துக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிட்ரிக் உணவுகள் ஒத்துக்காமல் இருக்கும். சில பேருக்கு காரமான உணவுகள் சாப்பிட்டா ஒத்துக்காது. சில பேருக்கு குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்போ எந்த மாதிரியான உணவுகள் நமக்கு ஒத்துக்காதுன்னு நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. உணவியல் சார்ந்த ஜோதிடம். இந்த உணவியல் ஜோதிடத்தில் நாம் எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களுக்கும் உணவுகள் இருக்குது. காய்கறிகள், பல வகைகள், அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 27 நட்சத்திரங்களுக்கும் உணவு முறைகள் இருக்குது. உணவுப் பொருட்கள், பழங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உணவியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அந்த கிரகங்களுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். எந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமான நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரங்களை உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ ஒத்து வராத ஒரு அமைப்பில் உள்ள உணவை சாப்பிடும்போது நம்ம உடல் அளவிலேயே நம்ம நிறையா பிரச்சனைகளை சந்திப்போம். அதனால் பல ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு ஒத்து வர நட்சத்திரமாக இருக்கும். சில நட்சத்திரங்கள் நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அந்த நட்சத்திர உணவை நீங்கள் சாப்பிடும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நெகட்டிவான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. சில உணவை சாப்பிட்டு போய் சில பேருக்கு விபத்து நடந்திருக்கு. சில உணவை சாப்பிட்டு போய் சில பேருக்கு பணத்தினால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சில உணவை சாப்பிட்டு போய் சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக கேட்கலாம், உணவுக்கும் அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் என்ன சம்மந்தம் சார்? நம்ம உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உணவிலையுமே சில சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஆறாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கும் நிறையாவே வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது ஒரு ஒற்றுமையும் இருக்குது, வித்தியாசமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக இதில் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமேல் வந்துட்டு இந்த உணவை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரதங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா விரதங்கள்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து நமக்கு உண்மையிலுமே ஒரு உபயோகமான ஒரு விஷயமா? ஃபாஸ்டிங் வந்து எல்லாருமே இருக்கலாமா? அதுவும் வந்து அந்த ஃபாஸ்டிங் வந்து எதன் அடிப்படையில் இருக்காங்க? ஒவ்வொரு கிழமையை பேஸ் பண்ணி ஃபாஸ்டிங் இருக்காங்க. திங்கக்கிழமையான நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்,
புதன்கிழமையான நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வியாழக்கிழமை அன்றைக்கி சுத்தமாக சாப்பிடாமல் விரதம் இருப்பேன், வெள்ளிக்கிழமையானாலும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், சனிக்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளை பேஸ் பண்ணி இந்த விரத முறைகள் இருக்காங்க. அது உண்மையிலேயே அந்த விரத முறைகளில் என்ன நடக்குது, சயின்டிஃபிக்காக அந்த விரத முறைகளில் என்ன நடக்குது, அந்த விரத முறைகளை ஃபாலோ பண்ணுறனால நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதா, இல்லை ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம இந்த விரதங்களை ஃபாலோ பண்ணுறோமா? ஸோ அந்த மாதிரியான தகவல்கள் அத்தனையும் நாம் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ஆன்மீக ரீதியாக இந்த ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும், ஸோ கடவுள்களுடைய தன்மையின் அடிப்படையில் கடைபிடிக்கணுமா, அல்லது கிழமைகளின் அடிப்படையில் இதை வந்து நம்ம கடைபிடிக்கணுமா, அல்லது திதிகளின் அடிப்படையில் இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணணுமா, யோகத்தின் அடிப்படையில் இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணணுமா, அல்லது கரணத்தின் அடிப்படையில் இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணணுமா, நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணலாமா? ஸோ பஞ்சாங்கன்னு சொல்கிறோம், அதாவது கிழமை, நட்சத்திரம், திதி, யோக, கரணம், அதுக்கப்புறம் ஒரு கடவுள். ஸோ இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி நம்ம விரத முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்தது வந்து இந்த வகுப்பில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயட் மெத்தட்ஸ். நிறையா டயட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீர் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் டயட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு நம்ம வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா, அது எந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்ணும், இந்த உணவு கட்டுப்பாடுகளில் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா டயட் மெத்தட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய அரிசி, இட்லி, தோசை இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்வீட் அதுலேயும் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது. அதனால் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் இந்த ஃப்ரூட்ஸையும் சம்டைம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பால் பொருட்கள், பால் சார்ந்த பொருட்கள், மில்க், அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மில்க் இல்லாமல், சுகர் இல்லாமல் பிளாக் டீ குடிக்கிறது, பிளாக் காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டயட் மெத்தட்ஸ் இருக்குது. எந்தெந்த மாதிரி மெத்தட்ஸ் கிரக ரீதியாக நமக்கு ஒத்து வரும், இதை ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கணுன்னா ஃபுட் அஸ்ட்ராலஜியை பேஸ் பண்ணி இதெல்லாம் எடுக்கணும். அப்போ இதை எடுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிரகங்களை அடிப்படையாக வச்சும், நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சும், பஞ்ச அங்கங்களை அடிப்படையாக வச்சும், பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்தும் நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இப்படி பார்க்குறதுனால நமக்கு உடல் அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, என்ன மாதிரியான ஆர்கன்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே போய் சேருது, அதனால் என்ன மாதிரி பாதிப்புகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இதில் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த உணவியலில் எந்த மாதிரியான பக்க விளைவுகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம மிக தெளிவாக இந்த உணவியல் பயிற்சியில் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி கேஸ் ஸ்டடீஸில் நம்ம கூட சக காலத்தில் வாழும் மனிதர்களும் சரி, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களும் சரி, எப்படிப்பட்ட உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சாங்க, ஸோ அதன் மூலியமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ரிசல்ட்ஸ் எப்படி கிடச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் மிக தெளிவாக நம்ம வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து படிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த உணவியல் பயிற்சியில் சில பரிகாரங்களும் இருக்குது. பரிகாரங்கள் ரீதினா எப்படின்னா, உணவு அடிப்படையாக வச்சே சில பரிகாரங்கள் எடுக்கலாம். அந்த பரிகார முறைகளில் சில கிரகங்களோ சில நட்சத்திரங்களோ நமக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அந்த உணவுகளை வாழ்வியலாக எப்படி பயன்படுத்திக்கணும், அதே மாதிரி தான தர்மமாக எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த உணவுகளை எப்படி நமக்கு ஆகாத உணவை ரிவர்ஸ் பரிகாரமாக எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கணும், அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது நமக்கு எந்த மாதிரியான உறுப்புகள் பாதிக்கப்படுமோ அப்படி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான கோயில்களுக்கு போகணும் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வெல்னஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
ஸோ முழுக்க முழுக்க இந்த உணவியல் பயிற்சிங்கிறது நிறையா ஜென்ரல் கான்செப்டில் வெல்னஸ் ஓரியன்டான விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். அதே சமயத்தில் நம்ம எந்த ஒரு வகுப்பு படித்தாலும் ஜோதிடத்தை டச் பண்ணாமல் படிக்கக்கூடாது. ஸோ அந்த ஜோதிடத்தோடு இணைத்து அதை எப்படி வெல்னஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் மிக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு அற்புதமான வகுப்பு. இந்த வகுப்பு வந்து 11/4/2026 சனிக்கிழமை அன்று நடைபெறுது. மாலை 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நடைபெறும். இதற்கான கட்டணம் ரூ. 999 999 கிளாஸ்ன்னு இதை சொல்லுவோம். ஸோ முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. இந்த கிளாஸில் படித்தீங்கன்னா உணவியல் சார்ந்த விஷயங்களை எப்படி கடைபிடிக்கிறது, விரத முறைகளை எப்படி ஃபாலோ பண்ணுறது, எந்த கடவுளுக்கு எந்த மாதிரி விரதங்களை ஃபாலோ பண்ணலாம், உண்மையாலுமே அது ரிசல்ட்டு கொடுக்குமா, இப்படி எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் நம்ம இதில் படிக்க போகிறோம். நிறைய பேர் ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க, சோமவார விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க, வியாழக்கிழமைக்கு குருவார விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க, லக்ஷ்மி விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க, இப்படி சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க, கிருத்திகை விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க, சபரிமலைக்கு போகிறவங்க 48 நாள் விரதம் இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்காக என்ன உடலில் மாற்றங்கள் நடக்கும், கிரகங்கள் ரீதியாக அது எப்படி சப்போர்ட் பண்ணும், உணவியல் ரீதியாக அப்போ அந்த டைமில் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இப்படி எல்லா விதமான மதங்கள்லேயும் இந்த விரத முறைகள் இருக்குது. இப்போ ரம்ஜான் காலத்தில் பாருங்கள், காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் சாப்பிடாம நைட்டில் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த விரத முறைகளால் என்ன மாதிரி நன்மைகள் நடக்குது, சயின்டிஃபிக்காக அங்கே என்ன நடக்குது, அதில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கான்செப்ட்லாம் அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம விளக்கமாக ஜோதிடத்தோட கம்பைன் பண்ணி ஒப்பிட்டு இந்த வகுப்பை சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. இது வந்து ஒரு அரிய சப்ஜெக்ட், யாருமே சொல்லிக் கொடுக்காத சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்ந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.